பூட்டிஸ் வாய்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காலியான பகுதிகளில் ஒன்று. சிலர் கிரேட் நத்திங்னு சொல்லுவாங்க. இது பூட்டிஸ் அப்படின்ற நட்சத்திர கூட்டம் இருக்கும் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதோட அளவு சுமார் 330 மில்லியன் லைட் இயர்ஸ் அகலம் கொண்டது. அதாவது ஒளி 330 மில்லியன் ஆண்டுகள் பயணம் செஞ்சாதான் அந்த தூரத்தை கடக்க முடியும். அதனாலதான் இது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய காலியான பகுதிகளில் ஒன்னா கருதப்படுது. இவ்வளவு பெரிய பகுதியில ஆயிரக்கணக்கான கேலக்சிகள் இருக்கணும். ஆனா அங்க 60 கேலக்சிகள் மட்டுமே இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் அவையெல்லாம் நடுப்பகுதியில ஒரு நீளமான குழாய் மாதிரி அமைந்திருக்கு. பூட்டிஸ் வாய்டோட மையம் பூமியிலிருந்து சுமார் 700 மில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கு. 1981ஆம் ஆண்டு விஞ்ஞானி ராபர்ட் கிருஷ்ணர் மற்றும் அவரது குழுவினர் கேலக்சி ரெட் ஷிஃப்ட் சர்வே ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும்போது பூட்டிஸ் வாய்டை தற்செயலா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் இது இவ்வளவு காலியா இருக்கு? பிரபஞ்சம் ஒரு பெரிய காஸ்மிக் வெப் மாதிரி அமைந்திருக்கும். கேலக்சிகள் எல்லாம் நூல் மாதிரி நீளமான பகுதிகளிலும் குழுக்களாகவும் சேர்ந்திருக்கும். அவற்றுக்கு இடையில காலியான பகுதிகள் இருக்கும். அதை தான் வாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பூட்டிஸ் வாய்ட் ரொம்ப பெரிய காலியான பகுதியாகும். ஒரு வானியலாளர் சொல்லியிருக்காரு, நம்ம மில்கிவே கேலக்சி பூட்டிஸ் வாய்டு நடுவுல இருந்துச்சுன்னா 1960கள் வரைக்கும் வேற எந்த கேலக்சியுமே மனிதர்கள் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. காரணம், மற்ற கேலக்சிகள் மிகவும் தொலைவுல இருக்கிறதுனால அவை மிகவும் மங்களா தெரியும். நாம முதன் முறையா வேறு கேலக்சிஸை 1920களில் தான் கண்டுபிடிச்சோம். பூட்டிஸ் வாய்ட் பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது மற்றும் சில பகுதிகள் எவ்வளவு காலியா இருக்க முடியும் அப்படின்றத நமக்கு காட்டும் ஒரு ஆச்சரியமான இடம். பிரபஞ்சத்துல இது போல பல வெற்றிடங்கள் இருந்தாலும் பூட்டிஸ் வாய்ட் அவற்றில் மிகப்பெரியவற்றில் ஒன்றா கருதப்படுது.